ஹலோ ஹாய் மக்களே, வெல்கம் டு அக்ஷரித்து என்டர்டெயின்மெண்ட் vlog. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். இன்றைக்கி சிம்பிளான ஒரு டிஷ்ஷு தான், சத்தானது கோதுமை தோசை தாங்க. ஈஸியாக பண்ணுறது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கோதுமை மாவு. நான் 2 பிடி கையளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான், வெங்காயம், ஜீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போது உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுட்டு நல்லா ஒரு தடவை கையில் கலந்துக்கோங்க. எனக்கு கை கம்ஃபர்டபுள், அதனால் கையில் கலந்துக்கிறேன். நல்லா கலந்த பிறகு இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் வெங்காயத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம கோதுமை மாவு பிசைற மாதிரிலாம் ஊற்ற வேணாம், தாராளமாக தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஒரு சொம்பு தண்ணி எடுத்து ஊற்றிடுங்க. நல்லா கையிலேயே பிசைஞ்சிட்டே இருங்க. ஏன்னா நம்ம தண்ணி கம்மியாக விட்டு பிசைஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், கெட்டியாக ஆகிடும். தலைன்னு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கையிலேயே பிசைஞ்சிட்டே இருங்க. அந்த சின்ன கட்டிங்கெலாம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. அந்த சின்ன கட்டிங்கெல்லாம் அப்படியே உடஞ்சிடும். கையில் நம்ம பிசைஞ்சிட்டே இருந்தோம்னா பொறுமையாக நசுக்கி பாருங்கள், கடைசியாக எடுக்கும்போது நல்லா தண்ணியாக வந்துடுது. குட்டி கட்டி இருந்ததுன்னா நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. இப்போது ஜீரகம் நிறைய போட்டுக்கோங்க, அதுதான் டேஸ்ட்டு. நான் 1.5 ஸ்பூன் போடுறேன், அதாவது குட்டி ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் போடுறேன் ஜீரகம். அதுக்கப்புறம் வெட்டி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி பச்சை மிளகா சேர்க்கல காரத்துக்கு. ஏன்னா பச்சை மிளகா சேர்க்கலனாலும் டேஸ்ட்டாக இருக்கும், பசங்க சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் பச்சை மிளகா சேர்க்கலை. உங்களுக்கு எவ்வளோ தேவையான பச்சை மிளகாவோ அதை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, பச்சை மிளகாவை. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா கையில் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு கடைசியாக நல்லா தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது மெலிசாக வரும். கெட்டியாக பிசைஞ்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அடை மாதிரி இருக்கும். கோதுமாவோட தன்மையே அதுதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் சாஃப்டாக வர்றதுக்கு ஒரே ஒரு சிட்டிகை சோடா மாவு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்துட்டு அங்கே பாருங்கள், எடுத்து ஊற்றும்போது எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள். இப்போது அடுப்பில் தவாவை போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி மாவு ஊற்றி பார்க்கலாம், அது எந்த மாதிரி மெலிசாக வருதா கடமாக வருதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஒரு கரண்டி எடுத்து நான் இப்போ ஊற்றுறேன். அது அப்படியே என்ன ஆகும்னா தண்ணியாக வழுக்கின்னு போகிற மாதிரி இருக்கணும். அங்கே பாருங்கள், தண்ணியாக வழுக்கின்னு போதா. ரொம்ப அழுத்தி தேய்க்காதீங்க, கனமாக இருக்கிற இடத்துல மாத்திரம் நல்லா மெலிசாக தேய்ச்சிட்டு வாங்க. தேய்ச்சிட்டு வந்த பிறகு இப்போது எண்ணெய் ஊற்றிட்டு அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க. ஏன்னா கோதுமை ரொம்ப நேரம் எடுக்கும் வேகிறதுக்கு. ஸ்பீடில் வச்சுட்டோன்னா அப்படியே உள்ள மாவு மாதிரி இருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி போடுறேன். இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போவும் அதே மீடியமில், எனக்கு தெரிஞ்சு ஒரு பக்கம் 5 நிமிஷம் மினிமம் இருக்கிறது நல்லது. இதோ பாருங்கள், நல்லா கிறிஸ்பாக இருக்கும். சுட சாப்பிட்ருங்க. தேங்க்யூ.